சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபாவின் பொற்பாதங்களுக்கும் இங்கு சூக்ஷ்மமாக அமர்ந்திருக்கும் நம் சச்சிதானந்த குருவின் பொற்பாதங்களுக்கும் எனது அனந்த கோடி நமஸ்காரங்கள். மற்றும் இங்கு குழுமியிருக்கும் அனைத்து தெய்வ பிறவிகளுக்கும் எனது நன்றிகளும் நமஸ்காரங்களும் உரித்தாகுக. பிரதிதின் ஏக்கம் ஸ்லோகமில் இன்றைக்கி 7வது நாள். சுவாமி தைத்திரி உபனிஷத்தில் பிருகுவல்லி மந்திரம் ஒன்று கொடுத்துருக்கார். நம்பர் 3.1.1. ஸ்லோகத்தை நான் முதல்ல வாசிக்கிறேன். யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்தி அபி சம்விஷந்தி தத் விஜிக்ஞாசஸ்வ தத் பிரம்மேதி ச தப தப்த்வா. இந்த மந்திரம் பிரம்மத்தின் 3 நிலைகளை விளக்குகிறது. முதல்ல சிருஷ்டி, இறைவன்தான் அனைத்துக்கும் மூலம். 2வது ஸ்திதி, சஸ்டனன்ஸ், இறைவன் அனைத்தையும் தாங்குபவர். 3வது லயம், டிசல்யூஷன், இறுதியில் அனைத்தும் இறைவனிடமே சென்று சேரும். வாழ்க்கையின் ஆதாரம், இயக்கம் மற்றும் முடிவு ஆகிய 3மே அந்த ஒரே பரம்பொருள்தான் என்பதே இதன் சாரம். உதாரணமாக கடலை எடுத்துக்கலாம். கடலையும் அதன் அலைகளையும் பார்த்து சொல்லலாம். இப்படி அலைகள் கடலில் இருந்து தான் தோன்றுகின்றன. அலைகள் இருக்கும் வரை கடலையே ஆதாரமாக கொண்டு நகர்கின்றன. அலைகள் ஓய்ந்து மறையும் போது அவை மீண்டும் கடலாகவே மாறிவிடுகின்றன. அலை என்பது ஒரு வடிவம், ஒரு ஃபார்ம். ஆனால் அதன் உண்மைத்தன்மை கடல் நீர், அதுதான் அதோட எசன்ஸு. அதுபோலவே நாமும் இறைவனின் அலைகளே. இந்த பிருகுவல்லியில் முதல்ல ஒரு கதை இருக்கு, அதை பார்க்கலாம். வருண பகவான் மற்றும் அவரது மகன் பிருகுவின் கதை. உண்மையான கல்வி என்பது வெறும் தகவல் அல்ல, அது அனுபவம் என்பதை மிக அழகாக விளக்குகிறது இந்த கதை. பிருகு முனிவர் தனது ஆரம்ப கால கல்வியை, வேதங்கள் மற்றும் சாஸ்திரங்களை படித்து முடித்துவிட்டு தனது தந்தை வருணனிடம் திரும்பி வந்தார். வேற ஒரு குருகுலத்தில் படிச்சுட்டு தந்தைகிட்ட வரார். பல ஆண்டுகள் படித்து பட்டம் பெற்றதால் அவருக்கு தான் எல்லாவற்றையும் அறிந்து விட்டோம் என்ற அகந்தை இருந்தது. அவர் நடையிலும் பேச்சிலும் ஒருவித கர்வமும், எனக்கு தெரியாதது எதுவுமே இல்லை என்ற எண்ணமும் மேலோங்கி இருந்தது. இதை கவனித்த தந்தை வருணன், தன் மகன் வெறும் புத்தக அறிவை மட்டுமே பெற்றிருக்கிறான், இன்னும் வாழ்க்கையின் உண்மையை உணரவில்லை என்பதை புரிந்து கொண்டார். மகன் இன்னும் பக்குவப்படவில்லை என்பதை அறிந்த வருணன் அவனை அடக்க நினைக்கவில்லை. மாறாக அவனிடம் ஒரு கேள்வியை கேட்டார். மகனே, எதிலிருந்து அனைத்தும் தோன்றுகிறதோ, எதனால் அனைத்தும் வாழ்கிறதோ, இறுதியில் அனைத்தும் எதில் ஒடுங்குகிறதோ அதுவே பிரம்மம், அதை நீ அறிவாயா என்றார். பிருகுவால் இதற்கு பதில் சொல்ல முடியவில்லை. அவரது புத்தக அறிவு இங்கே கை கொடுக்கவில்லை. அப்போது வருணன், நீயே தவம் செய்து இதை கண்டுபிடி என்று அனுப்பினார். ஒரு தந்தை தன் மகனுக்கு ஒரு கணித புதிரை கொடுக்கிறார். மகன் விடையை கேட்கும்போது தந்தை விடையை சொல்லாமல் நீயே முயற்சி செய்து பார் என்கிறார். மகன் பல முறை முயற்சி செய்து விடையை கண்டுபிடிக்கும்போது அவனுக்கு ஏற்படும் அந்த தெளிவும் மகிழ்ச்சியும் தந்தை விடை சொன்னால் கூட கிடைத்திருக்காது. அதேபோல்தான் பிருகுமுனிவர் ச தபஸ்தப்த்வா, தவம் செய்து முடித்த பின் அடுத்த கட்ட உண்மையை நோக்கி தானாகவே நகர்ந்தார். அவர் தவம் செய்தபோது முதலில் அன்னம் பிரம்மா என்று கண்டுகொண்டார். முதலில் அவர் உணவு இல்லாமல் உடல் இல்லை, எனவே உணவே கடவுள் என்று நினைத்து தந்தையிடம் வந்தார். தந்தை இன்னும் தவம் செய் என்றார். திருப்பி போய் தவம் செய்கிறார். உடல் இருந்தாலும் மூச்சு இல்லை என்றால் உயிர் இல்லை, எனவே பிராணனே பிரம்மம் என்றார் தந்தையிடம். தந்தை மீண்டும் தவம் செய்ய சொன்னார். திருப்பி தவம் பண்ணார். உயிர் இருந்தாலும் உணர்ச்சிகள் இல்லை என்றால் அது வாழ்வாகாது, எனவே மனமே பிரம்மம் என்றார். இதுவும் முழுமையல்ல என உணர்த்தப்பட்டார்.
திருப்பி தவம் பண்ணி மனதை விட மேலானது புத்தி அல்லது அறிவு, அதுவே பிரம்மம் என்றார். தந்தை அதற்கும் ஒத்துக்கொள்ளவில்லை. இறுதியில் பிருகு மிக ஆழ்ந்த தவத்தில் ஆழ்ந்தார். அப்போது அவர் உணர்ந்தார் ஆனந்தமே பிரம்மம் என்று. ஏனெனில் இந்த உலகமே ஒரு மகிழ்ச்சிக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது. நாம் செய்யும் ஒவ்வொரு சிறிய செயலும், சாப்பிடுவது முதல் தூங்குவது வரை, ஒரு துளி ஆனந்தத்திற்காகவே செய்யப்படுகிறது. அந்த எல்லையற்ற அழிவில்லாத ஆனந்தமே இறைவன் என்பதை அவர் அனுபவபூர்வமாக உணர்ந்தார். இப்போது பிருகு தன் தந்தையிடம் திரும்பிய போது அவரிடம் பழைய அகந்தை இல்லை. மாறாக முகம் பிரகாசமாகவும் அமைதியாகவும் இருந்தது. அவர் எதையும் பேசவில்லை. அவரது அமைதியே அவர் உண்மையை உணர்ந்து விட்டார் என்பதை வருணனுக்கு உணர்த்தியது. புத்தகங்களை படித்து பட்டம் பெறுவது மட்டும் கல்வி அல்ல. எது நம் அகந்தையை அழித்து நம்மை அமைதியானவராகவும் அன்பானவராகவும் மாற்றுகிறதோ அதுவே உண்மையான கல்வி. இந்த ஸ்லோகம் இறைவனை ஒரு படைப்பாளியாக மட்டும் காட்டாமல் படைப்பிற்கு காரணமான மூலப்பொருளாகவும் காட்டுகிறது. ஒரு குயவன் பானையை செய்கிறான். இங்கு குயவன் நிமித்த காரணம் என்று சொல்வார்கள், களிமண் உபாதான காரணம் என்று கூறுவார்கள். ஆனால் உபனிஷதம் சொல்லும் பிரம்மம் என்பது குயவனாகவும் களிமண்ணாகவும் ஒரே நேரத்தில் இருக்கிறது. பானை எதிலிருந்து வந்தது? களிமண். பானை இப்போது எதாக இருக்கிறது? களிமண்ணாக தான் இருக்குது. இப்போவும் களிமண்ணாக தான் இருக்குது. பானையாக இருக்கிறச்சும் அது களிமண் தான். பானை உடைந்தால் எங்கே போகும்? களிமண். இங்கு பானை என்பது ஒரு பெயர் மற்றும் உருவம், நாமரூப வடிவமே. அதன் உண்மைத்தன்மை களிமண். அதுபோல பிரபஞ்சம் என்பது உருவம், அதன் உண்மைத்தன்மை பிரம்மமே. பிரபஞ்சத்தின் அம்சங்களாகிய நாம் அனைவரும் பிரம்மத்தின் வெவ்வேறு உருவங்களே ஆகும். இதை அறிந்து உணர்வதே பிரம்ம ஞானம் ஆகும். ராமாயணத்தில் அனுமான் தனது பலத்தை மறந்து நின்றபோது ஜாம்பவான் அவருக்கு அவரது மூலத்தை நினைவுபடுத்தினார். அனுமன் தன் மூலமான வாயுபுத்திரன் என்ற உண்மையை உணர்ந்தவுடன் அவரால் கடலையே தாண்ட முடிந்தது. அதுபோல நாமும் நம் மூலம் பிரம்மம் என்பதை உணர்ந்தால் வாழ்க்கையின் தடைகளை எளிதாக கடக்கலாம். மகாபாரதத்தில் பகவத்கீதையின் 11வது அத்தியாயத்தில் அர்ஜுனன் கிருஷ்ணரின் விஸ்வரூபத்தை காண்கிறான். அர்ஜுனன் கண்ட அந்த உருவத்தில் பல கோடி சூரியன்கள், தேவர்கள், மனிதர்கள், விலங்குகள் என அனைத்தும் கிருஷ்ணருக்குள்ளேயே தோன்றுவதையும் அவருக்குள்ளேயே இயங்குவதையும், இறுதியில் பல வீரர்கள் அவருக்குள்ளேயே சென்று மறைவதையும் காண்கிறான். ஒரு துணி எப்படி நூலினால் நெய்யப்பட்டு அந்த நூலையே ஆதாரமாக கொண்டு இறுதியில் நூலாகவே பிரிகிறதோ, அதுபோல இந்த பிரபஞ்சம் கிருஷ்ணர் என்ற நூலால் நெய்யப்பட்ட ஒரு ஆடை என்பதை அர்ஜுனன் உணர்ந்தான். இந்த ஸ்லோகம் யதோவா இமானி பூதானி மந்திரத்திற்கு இணையான கருத்தை கொண்ட பகவத்கீதையில் 2 ஸ்லோகங்கள் இருக்குது. ஒன்று பார்க்கலாம். இப்போது பகவத்கீதை 7.6. இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் தான் எவ்வாறு அனைத்து உயிர்களின் தோற்றத்திற்கும் அழிவிற்கும் காரணமாக இருக்கிறார் என்பதை விளக்குகிறார். ஏதத் யோனீனி பூதானி சர்வாணி உபதாரய அகம் கிருஷ்ணஸ்ய ஜகதக பிரபவ பிரளயஸ்ததா. எல்லா உயிரினங்களும் என்னிடமிருந்தே தோன்றுகின்றன. இந்த முழு ஜகத்தின் உற்பத்திக்கும் அழிவிற்கும் நானே மூலமாக இருக்கிறேன். உபனிஷதம் சொல்லும் யதோவா, யதோவான பிறப்பு, மற்றும் அபிஷம் விசந்தி ஒடுங்குதல் ஆகிய இரண்டையும் கிருஷ்ணர் இங்கு நேரடியாக கூறுகிறார். இன்னொரு ஸ்லோகம் 10.20. உபனிஷத்தில் ஏன ஜாத்தானி ஜீவந்தி, பிறந்தவை எதனால் வாழ்கின்றனவோ என்ற வரிக்கு இந்த ஸ்லோகம் மிகச்சிறந்த விளக்கம். அகம் ஆத்மா குடாகேஷ சர்வபூதா ஷயஸ்திதக அகம் ஆதிஷ்ட மத்தியஞ்ச பூதானாம் அந்த ஏவச்ச. அர்ஜுனா, நான் எல்லா உயிர்களின் இதயத்திலும் ஆத்மாவாக வீற்றிருக்கிறேன். நானே எல்லா உயிர்களின் தொடக்கமும் நடுவும் இறுதியும் ஆவேன். உபனிஷதம் பிரம்மம் என்று எதை குறிப்பிடுகிறதோ அதையே பகவத்கீதையில் கிருஷ்ணர் நான் ஆத்மா அல்லது பரமாத்மா என்று குறிப்பிடுகிறார். இரண்டின் சாரமும் ஒன்றே. இறைவன் வெறும் படைப்பாளி அல்ல, அவரே படைப்பாகவும் மாறியிருக்கிறார். கங்கை நதி உதாரணம் எடுத்துட்டோன்னா,
கங்கை ஆகாயத்திலிருந்து சிவனின் ஜட்டாமுடியிலிருந்து பூமிக்கு தோன்றுகிறது. அது எங்கே வாழ்கிறது? கங்கை பாயும் வழியெல்லாம் செடி கொடி விலங்குகள் மற்றும் மனிதர்களுக்கு ஆதாரமாக இருந்து உயிர் கொடுக்கிறது. ஒடுங்குதல். இறுதியில் கங்கை கடலில் கலக்கிறது. கடலில் கலந்த பின் கங்கைக்கு என்ற தனிப்பெயர் இல்லை, அது கடலாகவே மாறிவிடுகிறது. நாமும் பிரம்மம் என்ற கடலிலிருந்து ஜீவாத்மாவாக பிரிந்து வந்து பூமியில் வாழ்ந்து இறுதியில் அதே கடலில் கலக்கிறோம் என்பதை இது உணர்த்துகிறது. ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு முறை ஒரு அழகான உதாரணத்தை கூறினார். ஒரு கடையில் களிமண்ணால் செய்யப்பட்ட பல பொம்மைகள் இருந்தன. அங்கு ஒரு சிறுவன் ஒரு களிமண் சிங்கம், ஒரு களிமண் பசு மற்றும் ஒரு களிமண் மனித உருவத்தை பார்த்தான். உருவங்கள் வேறாக இருந்தாலும் அவை அனைத்தும் ஒரே களிமண்ணிலிருந்து உருவானவை. அந்த உருவங்கள் நிலைத்திருப்பதற்கு களிமண்தான் ஆதாரம். அந்த பொம்மைகளை மீண்டும் தண்ணீரில் கரைத்தால் அவை களிமண்ணாகவே மாறும். அதுபோலவே மனிதன், தேவன், விலங்கு என பெயர்கள் வேறாக இருந்தாலும் நம் அனைவருக்குள்ளும் இருக்கும் அந்த மூலப்பொருள் சப்ஸ்ட்ராட்டம் ஒன்றே ஒன்றுதான், அதுவே பிரம்மம். இக்காலத்திற்கு ஏற்ற மாதிரி ஒரு எளிய அறிவியல் உதாரணம். ஒரு வீட்டில் மின்விசிறி சுழல்கிறது, மின்விளக்கு ஒளிர்கிறது, ஏசி குளிர்ச்சியை தருகிறது. இவை அனைத்தும் வெவ்வேறு வேலைகளை செய்கின்றன. ஆனால் இவை அனைத்திற்கும் ஆதாரமாக இருப்பது பின்னால் ஓடும் ஒரே ஒரு மின்சாரம். மின்சாரம் நின்றால் அனைத்தும் ஒடுங்கிவிடும். அபிஷம் விஷந்தி. மின்சாரம் கண்ணுக்கு தெரிவதில்லை, ஆனால் அதன் செயல்பாடுகள் தெரிகின்றன. அதுபோல பிரம்மம் கண்ணுக்கு தெரிவதில்லை, ஆனால் நம் வழியாக அதுவே செயல்படுகிறது. இந்த ஸ்லோகம் நமக்கு சொல்வது, உண்மையை மற்றவர் சொல்ல கேட்டு நம்பாதே. உன் புத்தியை பயன்படுத்தி ஆழ்ந்து சிந்தி. அந்த தேடலின் முடிவில் நீயே உண்மையை உணர்வாய். ஆம், உண்மை என்பது பிறர் சொல்லித் தெரிவதை விட நாமே ஆழ்ந்த சிந்தனை அல்லது தவம் மூலம் உணர்வதே சிறந்தது. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. Sai Ram. Swami, thank you for speaking through me and listening through them.